ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, ஒரு ஷேரை வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ முதலாவது, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரோக்கர் அப்படிங்கிறவர் தேவைப்படுவார். அதுதான் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இங்கே சொல்லுவோம். சரிங்களா? இந்த டிமேட் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா, 5 பைசா, அப்ஸ்டாக், ஐசிஐசிஐ நிறையா இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் டாப்பில் இருக்கக்கூடிய, இந்த ஜீரோதாங்கிறது டாப்பில் இருக்கக்கூடியது. இப்போ நான் ஷோ பண்ணுறதும் இந்த ஜீரோதா அக்கௌண்ட் தான். சரிங்களா? நீங்கள் எப்படி பேங்க்கில் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் எப்படி முக்கியமோ அதுபோல் ஒரு ஷேரை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த டிமேட் அக்கௌண்ட் முக்கியம். சரிங்களா? இப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் நார்மலாகவே ஓப்பன் பண்ணிடலாம். சரிங்களா? நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண 24 ஹவர்ஸ் அப்புறமா நீங்கள் ஒரு ஷேரை வாங்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று இந்த என்எஸ்சி வெப்சைட்டை பற்றி தெரியணும், இல்லை அப்படின்னா பிஎஸ்சி. அதாவது 2 தான் இருக்குது மேஜராக. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி, பிஎஸ்சி. சரிங்களா? இதை தான் மேஜராக நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இந்த என்எஸ்சி ரொம்ப ஃபேமஸ் பிஎஸ்சியை காட்டிலும். சரிங்களா? அதனால் இங்கே ட்ரேடர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்எஸ்சி சைட்டில் தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட என்எஸ்சியில் 2050 கம்பெனி பக்கம் லிஸ்ட் ஆகிருக்கு. இதில் நெஃப்டி 50ன்னு சொல்லுவோம். இந்த 2050 டாப் 50 கம்பெனி இதுக்குள்ளே இருக்கும். இந்த நெஃப்டி 50யை இங்கே நெஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 50. இப்போ நெக்ஸ்ட் 50 நான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தேன் அப்படின்னா முதல் 50 கம்பெனி, அதாவது சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த நியூஸ்லலாம் கேள்விப்படுவோம். சரிங்களா? சென்செக்ஸ் 30 கம்பெனியை வச்சு டிரைவ் பண்ணி சொல்லுவாங்க. நெஃப்ட் 50 கம்பெனி. இந்த 50 கம்பெனியில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், பை எடுக்கணும். சிம்பிள் லாஜிக். இனிஷியல் டைமில் வரும்போது நிறைய பேர் லாஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இங்கே வரும்போது இந்த க்ரீன் கலரில் இருக்க இதெல்லாம் பாசிட்டிவில் ரன் ஆகிற கம்பெனி. இது எல்லாமே ரெட்டில் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவில் கீழே சரிகிற கம்பெனி. சரிங்களா? நீங்கள் செல் பண்ணியும் பை பண்ணலாம் ட்ரேடில். அதாவது ஒரு ஷேர் கீழே இறங்கும். அதாவது இப்போ அன்புசீலன் ஒரு ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக் 100 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரும் அப்படின்னா 100 ரூபாயில் செல் பண்ணி 90 ரூபாயில் பை பண்ணலாம். அது எப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்னு இருக்குது. ஏதோ ஒரு கம்பெனி நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேட் எடுக்கணும்னா உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடணும். இதில் எது டாப்புங்கிறது நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்டில் தான் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டிமேட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணும். இதில் நீ உங்களுக்கு என்ன ஷேர் தேவையோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ டாடா ஸ்டீல் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதில் டைப் பண்ணிங்கன்னா இதில் என்எஸ்சிலையும் லிஸ்ட் ஆகிருக்கும், பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் என்எஸ்சியை பார்த்து தான் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா என்எஸ்சிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ இதில் என்ன அப்படின்னா இன்ட்ராடே அப்படின்னு இருக்கும், லாங் டேர்ம் அப்படின்னு இருக்கும். லாங் டேர்ம் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு ஷேர் வாங்கினீங்க அப்படின்னா ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ, 158 இருக்கா, 158 நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணணும். பை கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் இதில் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? பேங்க்கோட கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கேருந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் பை பண்ணும்போது பை ஆகும். இது இன்ட்ராடே அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க. அதாவது லாங் டேர்ம்னா கம்பெனி இருக்கும் வர, நம்ம உயிரோடு இருக்கும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே அப்படின்னா லிவரேஜ் அப்படிங்கிறது ஒன்று கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முதல் 158 இருந்துச்சா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 31 ரூபா இருந்தாலே போதும். உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு ஷேர் இன்ட்ராடேல வாங்க முடியும். இன்ட்ராடே அப்படின்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறது இன்ட்ராடே, எம்ஏஎஸ்ன்னு சொல்லுவோம். சிஎன்சினா லாங் டேர்ம். சரிங்களா? இப்போ 5x கொடுப்பாங்க. அதாவது 1 லட்ச ரூபா வச்சுருந்தா நம்மளால் என்ன பண்ண முடியும், 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல நான் 5ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ இந்த ப்ரைஸ் மேலே இருக்க ப்ரைஸ் என்எஸ்சியோட ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே லிஸ்ட் ஆகிரும் பாருங்கள். ஸோ கரெக்டாக இங்கே ஷோ பண்ணிடும். அதனால தான் என்ன ப்ரைஸ் வேணுமோ கொடுத்துடணும். இன்னொன்று, நீங்கள் வாங்கிட்டீங்க. இப்போ டாடா ஸ்டீல் 158 இருக்குது. சரிங்களா? அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், வாங்கின உடனே ஸ்டாப் லாஸ் போகணும். இன்ட்ராடேல வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஸ்டாக் எல்லாம் மேலே போகணுமா அப்படிங்கிற அவசியம் இல்லை. சில சமயத்தில் லாஸ் வரலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு லாஸ் 150க்கு கீழே போச்சுன்னா எனக்கு விற்று கொடுத்துருப்பான்னு சொல்லி மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் கொடுத்து திரும்பி நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா மேலே போகும்போது எப்படி வேணுமோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே இறங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 158க்கு வாங்கியிருக்கோம், 150 ரீச் ஆகிடுச்சு, கீழே சரியுது அப்படின்னா அதில் விற்றுரும். நம்ம லாஸ்லேருந்து, பெரிய லாஸ்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். சரிங்களா? இதுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சார்ட்டை எடுத்துட்டிங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டுட்டாலே நீங்கள் கவனிக்கக்கூடியது இந்த சார்ட் மட்டும்தான். இதை தாண்டி நீங்கள் வேறு எதையுமே பார்க்க வேண்டாம். இந்த சார்ட்டை நமக்கு கொஞ்சம் பார்க்க தெரியணும். சரிங்களா? இனிஷியல் டைமில் இதை பார்க்கும்போது ஏதோ ரொம்ப கடினம் அப்படியெல்லாம் தோணும். ஒன்றுமே இல்லை. என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுமே ஃபீல் பண்ணுவாங்க, சார் சார்ட் படிக்க ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் முடிச்ச பிறகு அது ரொம்ப சிம்பிளாக தெரியும். நீங்கள் பார்க்குற விதம் தான். ஸோ இனிஷியலாக குயிக்காக படிச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.